லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாதயாமுன மத்தியமாம் அஸ்மத் ஆச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். ஸ்ரீ ஆண்டாள் ரங்கமன்னார் திருவடிகளே சரணம். ஸ்ரீமன் நாராயணா, ஸ்ரீமன் நாராயணா. தூமணி மாடத்து சுற்றும் விளக்கேறிய தூமணி மாடத்து சுற்றும் விளக்கேறிய தூபம் கமழ துயில் அணிமேல் கண்வளரும் மாமான் மகளே மாமான் மகளே மணி கதவம் தாழ்த்திரவாய் மாமான் மகளே மணி கதவம் தாழ்த்திரவாய் மாமீர் அவளை எழுப்பீரோ உன் மகள்தான் ஓமையோ அன்றி செவிடோ அனந்தலோ ஓமையோ அன்றி செவிடோ அனந்தலோ ஏம பெரும் துயில் மந்திர பட்டாளோ மாமாயன் மாதவன் வைகுந்தன் என்றென்று நாமம் பலவும் நவீன்றேலோரம் பாவாய் நாமம் பலவும் நவீன்றேலோரம் பாவாய். இந்த பாசுரமோட ஒரு சின்ன விளக்கம் ஆர் எசன்ஸ் ஆஃப் த பாசுரம் என்னன்னு பார்ப்போமா? இதுக்கு முன்னாடி பார்த்த 3 பாசுரத்திலையும் நம்ம ஆண்டாள் நாச்சியார் அவளோட எல்லா அன்பு தோழிகளும் எப்படி எழுப்புறான்னு பார்த்தோம். அதே மாதிரி இந்த பாசுரத்திலையும் நம்ம அழகான ஆண்டாள் நாச்சியார் ஒரு பெண் தோழியை எப்படி எழுப்புறான்னு பார்ப்போமா? பிரகாசமான நவரத்தினங்களால் கட்டப்பட்ட மாளிகையில் சுற்றுச்சூழ விளக்கெரிய நறுமண திரவியம் மனம் வீச அழகிய பஞ்சு மெத்தையில் உறங்கும் எங்கள் மாமன் மகளே, உடனே உன் வீட்டு மணிக்கதவை திறப்பாயாக நம்ம ஆண்டாள் கூப்பிடுறாளாம். எங்கள் அன்பு மாமியே, அவளை நீ எழுப்புன்னு கூப்பிடுறாளாம். உன் மகளை எத்தனை நேரமாக நாங்கள் கூவி கூவி அழைக்கிறோம், அவள் பதிலே சொல்லவில்லையே, என்ன காரணம்னு கேட்கிறாளாம். அவள் ஊமையா, செவிடா, சோம்பல் அவளை ஆட்கொண்டு விட்டதா, அல்லது எழ முடியாதபடி ஏதாவது மந்திரத்தில் சிக்கி விட்டாளான்னு கேட்கிறாளாம். உடனே எழுந்திரு, எங்களுடன் இணைந்து மாயங்கள் செய்பவர், மாதவத்துக்கு சொந்தக்காரன், வைகுண்டத்துக்கு அதிபதி என்றெல்லாம் அந்த ஸ்ரீமன் நாராயணனின் திருநாமங்களை சொல்லவா அன்னு அவ எல்லாரும் சேர்ந்து கூப்பிடுறாளாம். இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம கத்துக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, உலக மக்கள் மாட மாளிகை, பஞ்சு மெத்தை என சொகுசு வாழ்க்கையில் சிக்கி சோம்பலில் கட்டுண்டு கிடக்கின்றனர்னு சொல்றான். இதிலிருந்து அவர்களை மீட்டு ஸ்ரீமன் நாராயணனின் இருப்பிடமான வைகுண்டமே நிலையானது என்று எல்லாருக்கும் அறிவுறுத்தணுமாம். அதனால அந்த வைகுண்டத்தை அடைய ஸ்ரீமன் நாராயணனின் திருநாமங்களை நம்ம தினமும் சொல்ல வேண்டும்னு இந்த பாசுரத்துல அழகா நம்ம ஆண்டாள் நாச்சியார் பாடுறார். ஸ்ரீ ஆண்டாள் ரங்கமன்னார் திருவடிகளே சரணம்.